அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செம்பருத்தி பூவின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். காய வைத்த செம்பருத்தி பூவை பொடியாக்கி ஆவாரம்பூ, பாசிப்பயிறு, கருவேப்பிலை இவற்றை காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியை தினமும் குளிப்பதற்கு முன்பாக உடம்பில் தேய்த்து குளித்து வர தோல் நோய் குணமாகும், தோல் நோய் வராமல் தடுக்கும். செம்பருத்தி பூவுடன் கருவேப்பிலை, மருதாணி இலை இவற்றை அரைத்து தலையில் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து குளிக்க இளநரை, பொடுகு தொல்லை, முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை சரியாகி முடி நன்கு வளரும். 3 அல்லது 4 செம்பருத்தி பூவை நீரில் போட்டு கொதிக்க வைத்து தேன் கலந்து குடித்து வர இரத்த சோகை நீங்கி இரத்தம் ஊறும். முறையான மாதவிடாய்க்கு செம்பருத்தி பூவை நிழலில் காய வைத்து பொடியாக்கி காலை மாலை என 2 வேளை 7 நாட்கள் தொடர்ந்து குடித்து வர மாதவிடாய் கோளாறு சரியாகும். செம்பருத்தி பூ 10, ஆடாதொடை இலை 3 இவற்றை நன்கு நறுக்கி 2 டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி சிறிதளவு தேன் கலந்து குடித்து வர இருமல் சரியாகும். இந்த முறையை காலை மாலை என 2 வேளை 3 நாட்கள் குடிக்க வேண்டும். நல்ல மாற்றம் கிடைக்கும், இருமல் சரியாகும். செம்பருத்தி பூ பொதுவாக முடி வளரும் எண்ணெய் மற்றும் ஷாம்பு தயாரிக்க பயன்படுகிறது. செம்பருத்தி பூவை பச்சையாக மென்று சாப்பிடலாம் அல்லது செம்பருத்தி பூவை பொடித்து நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்தும் சாப்பிடலாம். செம்பருத்தி பூவை பொடியாக்கி பால் அல்லது நீரில் கலந்து சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும், விந்தணு உற்பத்தி அதிகரிக்கும், உடல் குளிர்ச்சி பெறும், உடல் சூடு குறையும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், உடல் வலிமை பெறும், இரத்தம் ஊறும், உடல் பருமன் குறையும், உடல் நச்சுக்கள் வெளியேறும், நீர்ச்சூடு நீரிழிச்சல் குணமாகும், நீரிழி நோய் கட்டுப்படும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கும், தலைமுடிக்கு நல்லது. செம்பருத்தி பூவில் செய்யப்பட்ட எண்ணெய் தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும், பொடுகை சரி செய்யும். மேலும் செம்பருத்தி பூவை பொடியாக்கி நீர் அல்லது பாலில் கலந்து அல்லது பச்சையாக சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் சரியாகும். நன்றி, வணக்கம்.